வணக்கம். இந்த வருகிற 2026 எம்எல்ஏ எலெக்ஷனில் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டுக்கு காசு வாங்குனீங்கன்னா, ஒரு ஓட்டுக்கு 1000மோ, 2000மோ குடுத்தாங்கன்னா, வாங்காதீங்க. தயவுசெய்து ஓட்டு திருப்பி குடுத்துருங்க. அப்படி நீங்க வாங்குனீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு தண்ணி ப்ராப்பரா குடுக்க முடியாது. 2வது எல்லா கிராமத்துக்கும் குடிநீர் போய் சேராது. 2வது நீங்க போற ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தரமா இருக்காது. மருத்துவம், மெடிக்கல் மருந்து எல்லாமே கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கும். பிரைவேட்டில் தனியார் ஆஸ்பத்திரி இருக்க மாதிரி தரம் அந்தளவுக்கு உங்களுக்கு கிடைக்காது. அப்புறம் ஆஸ்பத்திரியோடைய பில்டிங்கும் நல்லா இருக்காது. லைட்டாக உடஞ்சோ, ஸ்டைல்ஸ் உடஞ்சோ, பெயிண்ட் அடிக்காமையோ, பராமரிப்பு இல்லாமல் தான் இருக்கும். 3வது நீங்கள் பயன்படுத்துகிற ரோடும் நல்லா இருக்காது. குண்டும் குழியுமாக தான் இருக்கும். அப்போ 5 வருஷம் நீங்கள் ஒரு 1000 ரூபா வாங்கிட்டு, அந்த 5 வருஷமும் உங்களுக்கு பருப்பு விலை ரேட்டு உயரும், அரிசி விலை உயரும், எல்லாமே வரியாக நீங்கள் அந்த விலை கொடுத்து நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும். 3வது உங்களுடைய தெரு விளக்கு சரியாக இருக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, பஸ் டிக்கெட்டு விலை கூடும். பால் விலை, கேஸ் சிலிண்டர் விலை எல்லாமே கூடும். ஏன்னா உங்களுக்கு காசை கொடுத்துட்டு அவங்க பாலமும் நல்லா போடணும், ரோடும் நல்லா போடணும், எல்லாமே அவங்களால பண்ண முடியாது. இப்போ அவங்க ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு ஒரு பெரிய கட்சினா ஒரு சீட்டு வாங்குறதுக்கு பார்த்திங்கன்னா, கட்சிக்கு நிதிக்கே, அதாவது ஒரு கட்சி நிதிக்கே பார்த்திங்கன்னா 10 கோடியோ 5 கோடியோ கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டு அப்புறம் தேர்தல் செலவுக்கு நோட்டீஸ் ஓட்டணும், வண்டிக்கு பெட்ரோல் போட்டு பிரச்சாரம் பண்ண போகணும், அப்புறம் மற்ற எல்லாத்துக்கும் தொண்டர்களை சாப்பாடு போடணும். ஸோ அதெல்லாம் எப்படி முடியும்? அதெல்லாம் அவங்க உங்களுக்கு கொடுத்துட்டு அந்த மாதிரி செலவும் பண்ணிவிட்டு அவங்களால கவர்மெண்ட் கொடுத்த பட்ஜெட்டை முழுசாக பண்ண முடியாது. ஸோ அவங்கள மேலே குறை சொல்லக்கூடாது. அதனால் வர்ற எல்லா அமௌண்ட்டை நீங்கள் திருப்பி கொடுத்துருங்க. அந்த வேட்பாளர்கிட்டே நீங்கள் திருப்பி கொடுத்துருங்க. காசு வாங்காதீங்க. நீங்கள் தேர்தல் திட்டத்தை நீங்கள் நல்லா கொண்டு வந்தாலே போதும் சார், செஞ்சாலே போதும் அப்படி சொல்லிடுங்க. எங்களுக்கு பணம் வேணாம், நல்லா செஞ்சாலே போதும் சொல்லிடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, எந்தவித பணம் வேணாம், கிஃப்ட்டு வேணாம். எங்களுக்கு 5 வருஷம் நல்லா ஆட்சி செஞ்சாலே போதும். எல்லா அடிப்படை வசதிகள், வேலைவாய்ப்பு கொடுத்தாலே போதும். அப்புறம் பார்த்திங்கன்னா, கல்வி, கவர்மெண்ட் காலேஜ், இந்த மாதிரி இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலு, இது எல்லாமே பில்டிங் நல்லா இருக்கணும். அது இருந்தாலே போதும். படிப்பு தரமாக கொடுத்தாலே போதும். அப்புறம் நீங்கள் பணம் வாங்கினீங்கன்னா ஸ்கூலும் நல்லா இருக்காது, பில்டிங்கும் நல்லா இருக்காது, அதை பராமரிப்பும் பண்ண மாட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, நீங்கள் காசு வாங்காமல் இருந்தீங்கன்னா அவங்க என்னென்ன செய்வாங்கன்னா, எல்லாமே உங்களுக்கு பட்ஜெட்டில் இருந்து கரெக்டாக முழுமையாக உங்களுக்கு செல்ல முடியும். அதனால் மக்களே, 1000க்கோ 2000க்கோ 500க்கோ ஆசைப்பட்டு அந்த 5 வருஷம் அந்த 5 வருஷம் ஃபுல்லாகவே நீங்கள் கஷ்டப்படுவீங்க. அதனால் காசு வாங்காமல் எந்த கட்சி நல்லா இருக்குன்னா நினச்சி, எந்த கட்சி நல்லா செய்வாங்கன்னு அவங்க ஓட்டு போடுங்க. தயவுசெய்து பணத்தை வாங்கிட்டு அந்த 5 வருஷம் நீங்கள் கஷ்டப்படாதீங்க. நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க. அதனால் ஒரு பெரிய ஒரு நல்லா அமையும். அதனால் காசு வாங்கி ஓட்டு போடாதீங்க. நல்லா சிந்திச்சு ஓட்டு போடுங்க. நீங்கள் அந்த காசு வாங்கிட்டீங்கன்னா அந்த 5 வருஷம் நல்லா கஷ்டப்படுவீங்க, பார்த்துக்கோங்க. அதனால் காசு வாங்காமல் கரெக்டான ஆள் ஓட்டு போட்டு ஜெயிக்கிங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.